அதனால் இந்த வீடியோவில் நம்ம அரசு சிடாக் டிபார்ட்மெண்ட் கிடச்சிருக்க நியூ கவர்மெண்ட் ஜாப் தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வேரியஸ் ஸ்டெப்பில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக ஃப்ரெஷர்ஸ் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இனிஷியல் சேலரி உங்களுக்கு பர் மந்த்துக்கு 30,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் 70,000 வரைக்கும் ஒவ்வொரு போஸ்டிங்கை பொறுத்து உங்களுக்கு சேலரி வேரி ஆகுது. இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைனில் February 20 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் எல்லா போஸ்ட்டுமே நம்ம தமிழ்நாட்டிலையும் உங்களுக்கு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக ஃபீஸ் எதுவுமே கிடையாது, எல்லாருமே ஃப்ரீயாகவே ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸாமினேஷனும் கிடையாது, இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. தமிழகம் முழுதும் உள்ள ஆண்கள் பெண்கள் எலிஜிபிள் தான். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிள் பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டையும் நீங்கள் டைமுக்கு நோட்டிஃபிகேஷனை தெரிஞ்சுக்க முடியும். இந்த சேனலோட டெலிகிராம் குரூப்பில் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணிக்கிங்க. அதோட லிங்க் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸ். ஸோ இதில் உங்களுக்கு வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் அசோசியேட் கேட்டகரியில் ஃப்ரெஷர்ஸ்க்காக 31 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன டொமைனில் உங்களுக்கு வேக்கன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறது இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸோ இதோட ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் வந்து உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும். ஸோ இதோட நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை லிங்க் எல்லாமே வேணும் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். வியூ டீட்டெயில்ஸ் அண்ட் அப்ளை இருக்கு இல்லைங்க, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து ஷோ ஆகும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் இன்ஜினியர் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டகரியில் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டகரிக்கு 30 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன டொமைனில் வேக்கன்சிஸ் இருக்குங்கிறதையுமே சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் உங்களுக்கு வேக்கன்சிஸ் இருக்குது. அடுத்து ப்ராஜெக்ட் டெக்னீஷியனில் 30 வேக்கன்சிஸ். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும். இந்த 30 வேக்கன்சிஸுமே தமிழ்நாட்டில் தான் ஃபில் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா. அடுத்து சீனியர் ப்ராஜெக்ட் இன்ஜினியர், அதாவது ப்ராஜெக்ட் லீடர் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த போஸ்டிங். இதில் 10 வேக்கன்சிஸ். ஸோ இந்த வேக்கன்சிஸுமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் சென்னையில் தான் ஃபில் பண்ண போகிறாங்க. ஸோ இதோட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அரசு சிடாக் டிபார்ட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இங்கேருந்து உங்களுக்கு வேரியஸ் டிசிப்ளினில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. கான்ட்ராக்சுவல் பேசிஸில் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரெஷருக்கான ஜாப் டீட்டெயில்ஸ் பார்த்தலாம். ஸோ இது வந்து இப்போ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். ஃப்ரெஷர்ஸ்க்கான வேக்கன்சிஸ் தான் 31 போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னோட டொமைனில் வேக்கன்சிஸ் இருக்குங்கிறதுமே சொல்லியிருக்காங்க. ஜாப் லொக்கேஷன் சென்னையில் இருக்கும். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 30 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள், தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஇ பிடெக் அல்லது அதுக்கு ஈக்குவலண்டான டிகிரியில் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள். அல்லது நீங்கள் எம்இ எம்டெக் ஈக்குவலண்ட் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலுமே நீங்கள் எலிஜிபிள் தான். அல்லது நீங்கள் போஸ்ட் கிராஜுவேஷன் டிகிரி வந்து சயின்ஸோ அல்லது கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கு ஈக்குவலண்டான டொமைனில் நீங்கள் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனோ பிஜியோ முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம், நீங்களும் எலிஜிபிள் தான். எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா நில்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை, ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னா இங்கே அப்ளை பட்டன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை கிளிக் பண்ணி நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் பேஜுக்கு வந்து நீங்கள் போய்க்கலாம். ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. இது இல்லாமல் ஏதாவது ஒரு ஸ்கில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏஐ ரிலேட்டடாக அல்லது ஹெச்பிசி ரிலேட்டடாக அல்லது சைபர் செக்யூரிட்டி அல்லது ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டு, சாஃப்ட்வேர் டெக்னாலஜி. ஸோ இது ரிலேட்டடாக நீங்கள் வந்து கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. 1 அல்லது 2 டீட்டெயில்ஸில் வந்து உங்களுக்கு ஏதாவது நாலேஜ் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஜாப் ப்ரொஃபைல் வந்து கொடுத்துருக்காங்க, டீட்டெயிலாக செக் பண்ணிக்கிங்க. சேலரி பார்த்தீங்கன்னா நமக்கு 3.6 LPA சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பர் மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா 30,000க்கு மேலே வேக்கன்சிஸ் இருக்கும். இதோட ஜாப் டியூரேஷன் 1 year இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா ரெக்ரூட்மெண்ட் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா உங்களோட இந்த ஜாப் டியூரேஷன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி தரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் இன்ஜினியர் 30 வேக்கன்சிஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். ஸோ இந்த போஸ்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா 30 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. சென்னையில் வந்து வேக்கன்சிஸ் இருக்குது. 45 வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் பிஇ பிடெக் அது ஈக்குவலண்ட்டாக 60% மார்க் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள். அல்லது எம்இ எம்டெக் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள். அல்லது பிஜி டிகிரி முடிச்சு
முடிச்சிருக்கீங்க சயின்ஸில் அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸில் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் தான். ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கணும். அல்லது நீங்கள் பிஹெச்டி ரெலவெண்ட் டிசிப்ளினில் முடிச்சிருக்கீங்கனாலுமே எலிஜிபிள் தான். ஸோ அவங்க சொல்லியிருக்க டொமைன்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கு ரெலவெண்ட்டாக நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் தான். போஸ்ட் குவாலிஃபிகேஷன் ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. 1 to 4 இயர்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அது இல்லாமல் சம் ஸ்கில்ஸ் வந்து வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் இருக்க எல்லா ஸ்கில்ஸும் உங்ககிட்ட இல்லைனாலும் ஏதாவது ஒரு டொமைன்லையாவது நீங்கள் வந்து ஸ்கில்ஸ் வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜாப் ப்ரொஃபைலுமே இருக்குது. சேலரி பார்த்தீங்கன்னா 4.49 lakhs வந்து பர் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 50,000 கிட்ட பர் மந்த்துக்கு சேலரி கிடைக்கும். டியூரேஷன் 1 year. ஓகேங்களா? அடுத்து உங்களுக்கு ப்ராஜெக்ட் டெக்னீஷியனில் 30 வேக்கன்சிஸ். சென்னையில் தான் அந்த 30 வேக்கன்சிஸும் ஃபில் பண்ண போகிறாங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 30 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். ஸோ இதோட டொமைன் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐடியில் வந்து ரெலவெண்ட் ட்ரேடில் ஐடிஐ முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள். அல்லது டிப்ளமோ இன்ஜினியரிங் ரெலவெண்ட் ஏரியாவில் முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள். அல்லது கிராஜுவேஷன் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்லையோ அல்லது ஐடி அல்லது எலக்ட்ரானிக்ஸ் அல்லது கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் கிராஜுவேஷன் முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள். இதில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. நீங்கள் ஐடிஐ முடிச்சிருக்கீங்கன்னா 3 years எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்கன்னா 1 year எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். பிஎஸ்சி முடிச்சிருக்கீங்கன்னா 1 year எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் சம் ஸ்கில் செட்டு கேட்குறாங்க. அதோட டீட்டெயில்ஸ் இருக்குது. சேலரி பார்த்தீங்கன்னா பர் மந்த்துக்கு 3.2 LPA, அதாவது பர் annumக்கு வந்து 3.2 lakhs இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பர் மந்த்துக்கு 30,000 ப்ளஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? 1 year டியூரேஷன் தான் இதோட ஒர்க் பீரியடுமே. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சீனியர் ப்ராஜெக்ட் இன்ஜினியர் 10 வேக்கன்சிஸ். இது எல்லாமே நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் தான் போஸ்டிங்ஸ் இருக்க போது. 40 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா BA BTech அல்லது அதுக்கு ஈக்குவலண்ட்டாக டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள். அல்லது MEM.Tech முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள். அல்லது பிஜி டிகிரி அல்லது பிஜி டிகிரியும் பார்த்தீங்கன்னா சயின்ஸில் முடிச்சிருக்கணும். அல்லது கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள். அல்லது ரெலவெண்ட் கேட்டகரியில் PhD முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள். எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா மினிமம் 4 years கேட்குறாங்க. அது இல்லாமல் சம் ஸ்கில்ஸ் இருக்கணும் உங்களுக்கு. அதோட பார்த்தீங்கன்னா சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர் மந்த்துக்கு 8.49 14 lakhs வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது ஒரு வேறு லெவல் சேலரி. எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. 1 year டியூரேஷனும் உங்களுக்கு இதோட ஒர்க் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க. இந்த ஜாபுக்கான ரெக்ரூட்மெண்ட்டை பொறுத்து உங்களுக்கு இந்த ஜாப் வந்து உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியும் தர வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் ரெலவெண்ட் ஃபீல்டில் அவங்க சொல்லியிருக்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்க ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது. SC ST OBC கேண்டிடேட்ஸ், ஃபிசிக்கலி சேலஞ்சு, எக்ஸ் சர்வீஸ் பண்ணி உங்களுக்கெல்லாம். ஓகேங்களா? ஸோ SC STனா 5 years, OBCனா 3 years, ஃபிசிக்கலி சேலஞ்சுனா 10 years. இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்கும். செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ பேசிஸில் தான் வந்து ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. மேபி உங்களுக்கு நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரிட்டன் டெஸ்ட் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்டர்வியூ தான் அதிகமாக சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் அப்ளை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் இருக்க போகுது. ஓகேங்களா? அப்ளிகேஷன் ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கமிட்டியுமே ஃபீஸ் இல்லை. எல்லாருமே ஃப்ரீயாகவே ஆன்லைனில் ஃபார்ம் மட்டும் சப்மிட் பண்ணால் போதுமானது. எப்படி அப்ளை பண்ணுங்கிற டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? வேலிடான இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் கண்டிப்பாக தரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை கரெக்டாக பார்த்து அப்ளை பண்ணிக்கிங்க. இம்பார்ட்டன்ட் நோட்ஸுமே இருக்குது, டீட்டெயில்டாக செக் பண்ணிக்கிங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டேட் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு டேட் சொல்லியிருக்காங்க. February 1 February 20 வரைக்கும் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். இதோட இன்டர்வியூ டேட் வந்து அவங்க வந்து இமெயில் மூலமாக தெரியப்படுத்துவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ உங்களோட இமெயில் ஐடி கரெக்டான டீட்டெயில்ஸ் கொடுக்கறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ கரெக்டாக பார்த்து அப்ளை பண்ணிடுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.